ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்மசப்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணவு சரணம் பிரபத்தியே. செடுந்திரைப்பார் கடல் கண்துயில் மாயன் திருவடிக்கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவனன் ஞானி நல்வேதியர்கள் தொழும் திருப்பாதன் இராமானுசனைத் தொழும் பெரியோர் எழுந்திரைத்தாடுமிடம் அடியேனுக்கு இருப்பிடமே. பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்விப்பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்குடி அனலும் பெருகிய புலனொடு நிலனும் கொண்டல் மாரதமும் குறைகடல் ஏழும் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ன எம்பெருமான் அரங்கமான அகரமர்ந்தானே என்று ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திருவரங்கன் எழுந்தருளியிருக்கின்ற திவ்யதேசத்திலே பூலோக வைகுண்டமாய் 108 திவ்யதேசங்களுக்கும் ஹிருதயஸ்தானமாய் பதின்மர் பாடிய திவ்யதேசமாய் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவளான ஆண்டாள் நாச்சியார் அரங்கனின் திருமேனியில் பாதாதி கேசபர்யந்தம் நித்தியமாய் வாழ்ந்து கொண்டு நாம் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய சர்வ மங்களங்களையும் கொடுக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரமாய் விளங்கக்கூடிய திருவரங்கம். முதல் திருவரங்கம் என்னார்? கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே என்பர் பெரியவர். இந்த திருவரங்கத்திலே இரு காவிரி நதிகளுக்கு மத்தியிலே எம்பெருமான் சயனம் கொண்டுள்ளான். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி என்று எம்பெருமானுடைய ஆனந்த சயனத்தை ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ணுகிறார். எம்பெருமானுடைய திருமுடி பகுதியை தடவிக்கொண்டு திருமுடி பாகத்திலே குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காவிரியானவள் திருமுடி பாகத்திலே கொள்ளிடமாய் அகன்று பறந்து விரிந்து ஓடக்கூடிய சமுத்திரத்தை போன்ற பிரபாகம் உடைய எம்பெருமானுடைய திருத்தோள்களை போன்ற அகன்ற தோற்றமுடையவளாய் கொள்ளிடம் என்ற திருநாமத்தோடு விளங்குகிறாள். இப்படி எம்பெருமானுடைய திருவடி வாரத்தை அலங்கரிக்கக்கூடிய காவிரி கொள்ளிடம் என்று திருநாமம். சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய நித்திய அனுஷ்டான கிரமத்திலே நாள் தவறாமல் திருவரங்கத்திலே வாழ்ந்த காலத்திலே தினந்தோறும் இந்த தவராசன் படுகை தவராசன் படித்துறை என்பதான இந்த புண்ணிய கட்டத்திலேதான் தீர்த்தம் ஆடுவார், திருமஞ்சனம் கண்டருடுவார். ஆளவந்தார் நீராட்டம் கண்டருளின படித்துறை இந்த படித்துறைக்கு மேற்கே சற்று உயரமான பகுதியில் அமையப்பெற்றுள்ளது. ஆளவந்தாருடைய திருவடி ஸ்பர்சம் பெற்றதான அந்த புண்ணியஸ்தலத்திலே இந்த கொள்ளிட தீர்த்தமானது பாய்ந்து ஆச்சாரியனாகிய ஆளவந்தார் திருவடி சம்பந்தம் பெற்று ஓடி வரக்கூடியதான இந்த இடத்திலே எம்பெருமானார் நித்தியம் நீராட்டம் கண்டருள்வார். இந்த இடம் மிக புனிதமான இடம். திருவரங்கம் திருப்பதியிலே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற கர்ப்பகிரகம் எவ்வளவு புனிதமானதோ, பிரணவாகாரம் விமானம் வைகுண்டம் ரங்கமந்திரம் என்ற பிரணவாகாரம் எவ்வளவு புனிதமானதோ, பெரிய பிராட்டியாரான ஸ்ரீரங்கநாச்சியார் எழுந்தருளியிருக்கின்ற திவ்ய ஆஸ்தானம் எவ்வளவு புனிதமானதோ, அதைவிட பல கோடி மடங்கு புனிதமான இடம் இந்த தவராசன் படுகை என்னும் படித்துறையும். இதற்கு தெற்கே 108 திவ்யதேசத்து எம்பெருமான்களுக்கும் ஆச்சாரியராய் சுவாமி ராமானுஜரின் மறு அவதாரமாய் அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டில் என்று பிரார்த்திக்க பெற்ற உயர்ந்த ஸ்தானத்தை உடைய மணவாள மாமுனிகள் எழுந்தருளியிருக்கின்ற திருவரசு. இந்த 2 இடங்களும் இந்த உலகத்திற்கே 2 கண்களை போன்றவை. இந்த தவராசன் படுகையையும் மாமுனிகள் திருப்பள்ளிப்படுத்த பெற்றதான ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் திருவரசையும் இதுவரை யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. திருவரங்கத்து எம்பெருமானே மணவாள மாமுனிகளை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு 1 வருஷ காலம் ஆவணி மாதம் மூல நன்னாள் தொடங்கி மறுவருஷம் ஆனி மூல நன்னாள் வரை நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியான தமிழ் வேதத்திற்கு அர்த்தம் கேட்டாராம். இந்த ஓராண்டு காலத்திலே ஆகம சம்பிரதாயங்களுக்கு விரோதம் என்றால் கூட உற்சவாதிகளை நிறுத்திக் கொண்டு
ஆழ்வாரின் தமிழ்ச்சுவை பருகினார் மணவாள மாமுனிகளின் திருவாக்கின் மூலமாக திருவரங்கன். ஓராண்டு முடிவு ஆனவுடன், ஓராண்டு நிறைவு பெற்றவுடன் குரு தட்சிணையாக ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் என்ற தனியனை குரு தட்சிணையாக சமர்ப்பித்து, இந்த தனியனை 107 திவதேசங்களிலும் தினந்தோறும் ஓதப்பட வேண்டும். அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமாளிகைகளிலேயும் அனைத்து மடங்களிலேயும் தினந்தோறும் அனுசந்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டான் திருவரங்கன். திருவரங்கனை நமக்கு பிடிக்கின்றது. ஆனால் திருவரங்கனுக்கு எது பிடிக்குமோ அதை நம்முடைய அரசாங்கமும் மடாதிபதிகளான பெரியவர்களும் ஆச்சாரிய புருஷர்களான மகாவித்வான்களும் இன்று வரை ஏன் கவனிக்கவில்லை என்பது கேள்விக்குறியாக விளங்குகிறது. ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்றார் திருமலை திருப்பதி எம்பெருமான். சுவாமி எம்பெருமான் திருவேங்கடமுடையான் தனக்கு ராமானுஜர் எப்படியெல்லாம் நித்திய திருவாராதன நிர்வாகங்களை சீர்திருத்தம் செய்து வைத்தாரோ, அப்படிப்பட்ட நிர்வாக சீர்திருத்தங்களை தன்னுடைய நித்திய திருவாராதன விசேஷ திருவாராதன காலங்களிலே எப்படியெல்லாம் ஒரு வரையறை செய்து வைத்துள்ளாரோ, அப்படிப்பட்ட வரையறையானது எம்பெருமானார் திவ்ய ஆக்ஞை என்று விளங்கப் பெறுகிறது. ஓரோரு திவ்யதேசத்திலேயும் எம்பெருமானார் எதை தமக்கு உத்தரவாக இடுகிறார்களோ, ஓரோரு திவ்யதேசத்திலும் தம்முடைய கைங்கரியங்களுக்கு எப்படியெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவை எம்பெருமானார் பிறப்பித்து நிர்வாகம் பண்ணி வைத்துள்ளாரோ, அப்படிப்பட்ட மேன்மையான உத்தரவிற்கு ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞை என்று பெயர். அப்படிப்பட்ட மேன்மையான உத்தரவிற்கு ராமானுஜாரி திவ்யாஜ்ஞை என்று பெயர். திருவேங்கட பெருமாளும் ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம், ராமானுஜாரி திவ்யாஜ்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்றார். அதாவது தன்னுடைய கைங்கரியங்களுக்காக எம்பெருமானார் எப்படியெல்லாம் நிர்வாகம் செய்து வைத்துள்ளாரோ, அப்படிப்பட்ட ராமானுஜருடைய திவ்ய ஆக்ஞை மேலும் மேலும் சிறந்து பொழிந்து வளரட்டும் என்றான் திருவேங்கடமுடையான். சிறந்து பொழிந்து வளரட்டும் என்றான் திருவேங்கடமுடையான். இப்படி திருவேங்கடமுடையானும் திருவரங்கனும் யாரை தமக்கு ஆச்சாரியர்களாக கொண்டாடினார்களோ, அப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய நித்திய அனுஷ்டானம் செய்த இந்த தவராசன் படுகையானது மிகவும் சீர்குலைந்து போயுள்ளது. ராமானுஜரின் மறு அவதாரமான மணவாள மாமுனிகள் திருப்பள்ளிப்படுத்தப்பட்ட இடமோ சீரழிந்து போய்விட்டது. ஏன் இதை அரசாங்கம் கவனிக்கவில்லை? ஏன் இதை தமிழ்நாடு அரசு கண்டுகொள்ளவில்லை? திருவரங்கனை கண்டுகொண்டால் மட்டும் போதாது, திருவரங்கனால் வணங்கப் பெற்றவர்களையும் திருவரங்கனால் குருவாக ஏற்று மகிழப் பெற்றவர்களையும் கண்டுகொள்ள வேண்டும் என்று இதை பிரார்த்தனையாக செலுத்தி, அதோடு மட்டுமில்லை, ஸ்ரீ வைஷ்ணவ மடாதிபதிகள், ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர்கள், உபன்யாசகர்கள் எல்லோரும் எது தர்மமோ அதை பேச வேண்டும், எது சத்தியமோ அதை செய்ய வேண்டும். ஆலயங்களில் பாரம்பரியம் அழிக்கப்படுகின்றன, ஆலயங்களிலே முன்னோர் மொழிந்த முறைகள் தவறவிடப்படுகின்றன. இதை கண்டிக்க வேண்டும். நமக்கு தேவை எம்பெருமானார் தரிசனம். நமக்கு ஆச்சாரியன் சுவாமி மணவாள மாமுனிகளும் எம்பெருமானாரும் நம்முடைய முன்னோர்களான பெரியவர்களும் எதையெல்லாம் நமக்கு கட்டளையாக இட்டுள்ளார்களோ அதை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மனசையும் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பையும் எம்பெருமானார் அருள வேண்டும் என்று இந்த தவராசன் படுகையிலே அடியேன் பணிவோடு பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.